இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தும் வந்து உள்ளே வந்தார். ஆனால் விஜயகாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு அப்புறம் அவருடைய உடல்நிலை சரியில்லை, அப்புறம் சுற்றி இருக்க சூழல் சரியில்லை, அதனால் அவரால் வந்து அதில் வந்து நிலைத்து நிற்க முடியவில்லை. இல்லைன்னா அவர் தான் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றுக் கட்சியாக இருந்திருப்பார். அவர் இருந்திருந்ததா இருந்திருப்பார். ஸோ ஓகே, இப்போ அதே மாதிரி ஒரு மாற்றுக் கட்சியாக, அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவை தவிர மிகப்பெரிய மாற்றுக் கட்சி அப்படின்றது வந்து எதுவுமே கிடையாது. இருப்பாங்க, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு அடுத்த ஒரு மாற்றுக் கட்சியாக வர்றதுக்கான நிறைய விஷயங்கள் இந்த கட்சியில் வந்து இருக்கு. இன்னும் அவங்க வந்து கொள்கைகளோ இன்னும் அதனுடைய சின்னங்களோ எதுவுமே வெளியில், ஆனால் மக்களுடைய ஆதரவு கண்டிப்பாக ஒரு ஆக்டர்ன்றது நான் நினைச்சு சொல்லலை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில் நல்லாவே வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு நிகழ்வை அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றத தான்